பொண்ணு எத்தனை வயசு? 12 வயசு. அக்கா தாய் ஏழு பிள்ளைக்காங்க எனக்கு எத்தனை மாதிரி கரகம் நல்லா இருந்தால் ஒரே சொல்லு ரெட்டை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை கரகம் நல்லாயிருக்கு. ரெண்டாவது பையலா? பயில் கரகம் நல்லா இருக்கா? ரெட்டை பயில் கரகம் சரியில்லை. சாதகம் பார்த்தீங்களா? ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் கரகம் சரியில்லை. நல்லா பிடிச்ச இது மரட்டை செஞ்சு கொடுத்தா தீச்சிங்க. வாழ்க்கையில் மீன் மாதிரி நீந்து கடலுக்குள்ள போய் கரையே ஏற முடியல. உண்மையா? நல்லா வாய்ப்பு சொன்னாங்க. உண்மையா? என்ன பொழப்ப ஓட்ட பொழப்பாத்தே இருக்குது. ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ரெண்டு தெய்வம் கலந்து வணங்கி வரீங்களா? ரெண்டு சாமி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்து கும்பிட்டு வரீங்களா? ஆமாம். எனக்கு என்ன வாழ்க்கையும் போயிட்டுருக்கு அப்படின் போதா இது என்னடா வாழ்க்கை? ஆமாம். நிறைய ஓட்டப்படையாக நீதியே காணும். உங்கள் வீட்டாளுக்கு யாராச்சும் சாமி பார்க்குறது திரும்ப கொடுக்குறது அப்படி யாராச்சும் இருந்தாலும் அவங்க பரம்பரையில் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க இருக்காங்க. சரியா? சாட்டை வச்சுக்கிட்டு கையில் அந்த மாதிரி இந்த திருவிழாக்கள் எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு திருவிழா எடுத்து கொடுத்து அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க உங்கள் பரம்பரையில். சரியா? முன்னாடி பரம்பரையில் இருந்திருக்கு. இப்போ இருக்கா இல்லையா? இப்போ இல்லை. ஆனால் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருக்கோம். ஆமாம். இப்போ இல்லை. சரியா? வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா ஒரு பக்கம் சரிஞ்சுக்கிட்டே போகுது. தேவதாசர் கண்டிப்பாக மக்கா தாய் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச திரும்பியில் தேவதாசர் கண்டிப்பாக தெய்வமே லேசாக போர் விட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் தெய்வம் இருக்காங்க. தெய்வம் இருந்தனாலே வெத்தலைக்கு வந்தாங்க. இந்த தெய்வம் ஒன்றைன்னு சொன்னோம்ல போய் விடுமா? சாமியே போட்டு கிடக்குது. சரிதான் நிற்கிதா இல்லையா? தேவை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒத்தாசையே இல்லை. சரியா? சரியான்னு கேட்ப மாட்டேன்.